சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருந்தால் கட்டாயம் இந்த 3 விஷயங்கள் உங்கள் கண்ணில் படும். அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குலதெய்வத்தை நம்ம தினமுமே மனதார வணங்குறோம். குலதெய்வத்திற்காக தனியா விளக்கு ஏற்றுறோம். குலதெய்வத்தை நினைக்காத நாளே இல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம குலதெய்வத்தை தினமும் மன்றாடும் போது கண்டிப்பா அந்த தெய்வம் நம்ம வீட்ல வந்து வாசம் செய்வாங்க. அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, பல அறிகுறிகள் இருக்கும். ஆனா இந்த 3 விஷயங்கள் உங்க கண் கூட நீங்க பார்க்க முடியும். இந்த 3 விஷயங்கள நீங்க பார்த்தாலே நீங்களே தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா நம்ம வீட்ல குலதெய்வம் இருக்கு. அதனாலதான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம கண்ல படுது அப்படிங்கிறத நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த அறிகுறிகளை பார்ப்பதற்கு முன்னாடி உங்களுக்கு இந்த அறிகுறியை பார்த்த பிறகு உடல் புல்லரித்தால் கட்டாயம் உங்க குலதெய்வம் உங்க பக்கத்திலேயே இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி உங்களுக்கு உடல் புல்லரிப்பு ஏற்பட்டால் கண்டிப்பா உங்க குலதெய்வத்தின் பெயரை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பூஜை அறை மற்றும் தலைவாசல்ல, அது மட்டும் இல்ல வடகிழக்கு பகுதிகள்ல 3 பல்லிகள் ஒரு சேர இருப்பது. 3 வெள்ளை நிற பல்லிகள் ஒரு சேர இருப்பது. அது மட்டும் இல்ல, நீங்க உங்க பூஜை அறையில உங்க குலதெய்வத்திற்காக நெய்வேத்தியமாக ஒரு கற்கண்டோ, பாலோ இல்ல ஏதோ ஒண்ணு இனிப்பு வகைகள் வைக்கும்போது, அந்த பிரசாதத்தை உங்க குலதெய்வமே சின்ன சின்ன எறும்புகள் மற்றும் பல்லிகளின் ரூபத்தில் வந்து எடுத்துக்கிறத கண்கூட பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, காகம் மற்றும் பசுக்கள் நீங்க உணவே குடுக்கலைனாலும் உங்க வீட்ட பார்த்து ஒரு தலை வணங்கி விட்டு போகிறதையும் உங்களால கண்கூட பார்க்க முடியும். இதெல்லாம் உங்க வீட்ல நடந்துச்சுனாலே நீங்களே தெரிஞ்சுக்கலாம். உங்க வீட்ல உங்க குலதெய்வம் இருக்கின்றது என. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல உள்ள சிக்கல்களுக்கான வழிகள கரெக்ட்டா கண்டுபிடிக்க முடியும். அது தொழிலா இருக்கட்டும், இல்ல உங்க வீட்ல உள்ள வேலைகளா இருக்கட்டும், இல்ல பிள்ளைங்களோட படிப்புகளா இருக்கட்டும், எல்லாமே ஒரே நேரத்துல நடக்கும். பலருமே இந்த வார்த்தைகள் அடிக்கடி சொல்றத நீங்க கேட்டுருக்கலாம். "இவ்வளோ நாள் புத்தி இல்லாம இருந்துட்டேன். இவ்வளோ நாள் இதெல்லாம் நான் யோசிக்காம இருந்துட்டேன். இப்பதான் ஒரு ஞான உதயமே வந்துச்சு. இப்பதான்ப்பா எனக்கு இது ஒரு தெளிவே கிடைச்சுச்சு." அப்படிங்கிற வார்த்தை உங்க வீட்ல அடிக்கடி வரும். பிள்ளைங்க எல்லாம் ஒரு படிப்புல இருக்கட்டும், படிக்காமயே கொஞ்சம் இருந்தவங்க கூட, "அம்மா இப்படி படிச்சா நான் நல்ல மார்க் எடுக்கிறேன்ம்மா. நான் இப்படி படிக்கிறேன். இப்படி நான் தொழில்ல இந்த வேலைய நான் செஞ்சேன். எனக்கு நல்லா இருக்கு." அப்படிங்கிற ஒரு புது புது யோசனைகள், உங்களோட கஷ்டங்களுக்கான தீர்வுகள உங்க குலதெய்வம் உங்களுக்கு உணர்த்திக் கொண்டே இருக்கும். இது அனைத்தும் ஒரே நேரத்துல நடக்கும். உங்களுக்கே மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். என்னடா இது பரவால்ல பிள்ளைங்களும் நல்லபடியா வந்துருச்சு. நம்ம தொழிலும் நல்லா இருக்கு. வீட்ல உள்ள பிரச்சனைகளும் குறையுதே. வீட்ல ஒரு நெறைய சண்டைகள் இருந்தாலும் திடீர்னு அந்த சண்டைகள் எல்லாம் சரியாயிரும். இது அனைத்துமே குலதெய்வம் உங்க வீட்ல இருந்துச்சு அப்டின்னாலே, நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்ல ஒரு தெய்வ சக்தி இருக்கு. நம்ம வீட்ல குலதெய்வ சக்தி இருக்கு. அதனால தான் அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறைகின்றது அப்டிங்கிறது. 3வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் உங்க வீட்ல இருந்தா உரிமையா தனக்கு இது வேண்டும் என கேட்டுக்கொள்ளும். என்னங்க சொல்றீங்க? அது எப்படி உரிமையா குலதெய்வம் கேட்கும்? குலதெய்வம் உங்க வீட்ல இருக்கு. உங்களுக்கு குலதெய்வத்த பார்க்கணுங்கிற ஆசை இருந்துச்சு அப்படின்னா, குலதெய்வ கோயிலுக்கு போகிற பாக்கியம் உண்டாகும். அப்படி நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது, ஒவ்வொருத்தவங்களும் ஒண்ணொண்ணு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அது குலதெய்வத்தின் ஆசைகள் உங்கள்ட்ட குலதெய்வம் இதெல்லாம் எதிர்பார்க்குது. ஒண்ணும் இல்ல உதாரணத்துக்கு சொல்லணும் அப்டின்னா, இப்ப நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போறீங்க. போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிடலாம் அப்டிங்கிறப்ப திடீர்னு சொல்லுவாங்க. "ஏன்பா பொங்கல் வைக்கிறோமே அப்படியே ஒரு மாவிளக்கு போட்டுருவோமே சாமிக்கு." அது மட்டும் இல்ல, குலதெய்வ கோயிலுக்கு அவ்வளோ தூரம் போறோம். சாமிக்கு ஒரு புடவ எடுத்துட்டு போவோம்பா. சாமிக்கு வளையல் வாங்கிட்டு போவோம்பா. அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். நம்ம குலதெய்வத்துக்கு செய்யலான்னு அதிக ஆசைகள் வரும். அதற்கான பொருளாதார சூழல் உங்களுக்கு வரும். அந்த நீங்க கேட்கறது அனைத்தும் இப்போ ஒருத்தவங்க சொல்றது அனைத்துமே உங்களால செய்யணும் அப்படின்னு தோணும். ஏன்னா, அது அனைத்துமே உங்க குலதெய்வம் உங்கள்ட்ட கேட்குது. குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு நீங்க முடிவு பண்ணி, அது உடனே நடந்துச்சுனாலே நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நமக்கு குலதெய்வத்தின் அனுக்கிரகம் இருக்கு. குலதெய்வம் நம்மளை அழைக்கின்றது. குலதெய்வத்திற்கு உங்களை பிடிக்கின்றது. குலதெய்வத்தின் முழு அனுக்கிரகமும் உங்கள் குடும்பத்திற்கு இருக்கின்றது. கண்டிப்பா இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருந்துச்சு, உங்க வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்னாலே நீங்களே தெரிஞ்சுக்கலாம். குலதெய்வம் நம்ம வீட்ல இருக்கு. குலதெய்வத்தின் அனுக்கிரகம் உங்களுக்கும், உங்க குடும்பத்திற்கும் நிறைவாகவே இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல வரக்கூடிய திங்கட்கிழமைகள்ல
ஆடி பூரத்தன்று குலதெய்வத்திற்கு கட்டாயம் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனல்ல போட போறோம். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குலதெய்வத்தை பற்றின பல பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். மேலும் குலதெய்வத்தை பத்தி உங்களுக்கு வேற ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் அதையும் மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு தரப்படும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.